ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையும் யாரையுமே விட்டு வைக்காத ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா உடல்ல எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அதிகமான அரிப்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய தொடை, இடுக்கு, அக்குள் மற்றும் பிறப்புறுப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அரிப்பு ஏற்படுது. இதனால வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வாழ்க்கையில பல கசப்பான நினைவுகள் இருக்கும். அவங்களால வந்து பொது இடங்கள்ல வந்துட்டு சங்கடப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான வந்து மருத்துவர்களை போய் பாக்குறது இல்ல. அதனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு நாள்பட்ட ப்ராப்ளமா இருந்துட்டு வருது. இதற்கு சரியான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதையும் அவங்க ஒரு குழப்பமாவே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த படர்தாமரை பிரச்சனையில இருந்து முற்றிலுமான தீர்வு வந்துட்டு ரொம்ப எளிய முறையில கிடைக்க போகுது. சோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய தோல்லையும் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு தொற்று வியாதி தான். ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பால்வினை வியாதி அல்ல. அதாவது பெரும்பாலானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பால்வினை வியாதியா நினைத்து, அதாவது அவங்களுடைய உடல் உறவு மூலமா வந்து இது பரவுது அப்படிங்கிறதுக்காக அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே சங்கடப்பட்டுக்கிட்டு மருத்துவரை போய் பாக்குறது இல்ல. இதனாலதான் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு இன்றைய அளவிலும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உடலுறவு மூலமா ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரவக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. அப்ப யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து அதிகமா பரவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவான பொருட்களை உபயோகிக்கிறவங்க. உதாரணத்துக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் துவற்ற துண்டு வந்து பாத்தீங்கன்னா பொதுவானதா இருக்கலாம். அல்லது காமனான பாத்ரூம்ல அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சோப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவானதா இருக்கலாம். அதனாலதான் ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு படர்தாமரை வந்ததுன்னா சீக்கிரமாவே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அது பரவிடும். அது அவங்க யூஸ் பண்ற காமனான சோப்பு மூலமா. அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவர் விடுதியிலையும் சரி, மாணவிகள் விடுதியிலும் சரி, காமனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில பொருட்களை வந்து உபயோகிப்பாங்க. அது வந்து மூலமா அவங்களுக்கு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துட்டு அந்த படர்தாமரை பிரச்சனை. சோ இந்த படர்தாமரை உங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க பக்கத்திலே வேற யாருக்காவது படர்தாமரை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த படர்தாமரை எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த படர்தாமரை ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. பட் யாரு வந்து இதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களோ அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு கியூர் ஆயிருப்பாங்க. சோ இந்த படர்தாமரையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த படர்தாமரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது டீனியா க்ரூரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஏஜென்ட். இதை வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிரின்னு சொல்லுவோம். இந்த பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்களுடைய தொடைப்பகுதி, உங்களுடைய அக்குள் பகுதியில இயற்கையாகவே இந்த பூஞ்சை அணுக்கள் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. சப்போஸ் அந்த பூஞ்சை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து உற்பத்தி ஆயிடுச்சு, பெருக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூஞ்சை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தோல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கும். அந்த மாதிரி உடைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் வெளியில படும்போது அது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அரிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அரிப்பு இருக்கும். அதாவது அந்த அரிப்பு இருக்கிற இடத்துல அவங்க சொரியும் போது அவங்களுக்கு ஒரு சுகமான தன்மை இருக்கும். அதனால தொடர்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கலான் இருக்கும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய அளவு பிரச்சனை ஏற்படுத்தாதுங்க. ஆனா ஒருவருக்கு வந்து அளவுக்கு அதிகமா வந்து இந்த பெருக்கம் இருக்கும்போது அந்த படர்தாமரையோட அளவும் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்க தொடர்ந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பொது இடங்கள்ல அவங்க மனசு சங்கடப்படுற நிலைமைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சோ இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அந்த பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தோல் பகுதியில வளர்றதை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். அந்த பூஞ்சை வந்து எப்ப அதிகமா வளரும்னா, எப்போ அந்த பூஞ்சை வளர்றதுக்கு ஏத்த ஈரப்பதமும் வெப்பநிலையும் சமமா அமையுதோ அப்பதான் பெரும்பாலும் வளரும். சோ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வியர்க்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பூஞ்சை பெருக்கம் அதிகமா இருக்கும். அதனாலதான் தலையில ஏற்படக்கூடிய பொடுகாகட்டும், உங்க அக்குள் பகுதி, தொடைப்பகுதியில ஏற்படக்கூடிய இந்த படர்தாமரை ஆகட்டும் வெயில் காலங்கள்ல அதிகமா வரும். ஏன்னா வெயில் காலங்கள்ல உங்களுக்கு வியர்வை அதிகமா இருக்கும். நீங்க வந்து வெளியில இருக்கும்போது உங்களால வந்து அந்த இடத்தை வந்துட்டு சுத்தம் செய்ய முடியாது. சோ நீங்க அப்படியே விட்டுருவீங்க. சோ அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு பூஞ்சைகளோட பெருக்கமும் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். சோ இந்த பூஞ்சை பெருக்கத்துல இருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான வழிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் சொல்லக்கூடிய இந்த 4 வழிகளை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா படர்தாமரை பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருக்காதுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படர்தாமரைக்கு காரணமான அந்த பூஞ்சை அணுக்களை கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல் கிரீம்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஷாம்பூவாகவும் எடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு போன வீடியோல சொன்ன மாதிரி நீங்க
கீட்டகோனசோல் ஷாம்பு, சிங்க் பைரித்ரோன் ஷாம்பு, அல்லது வந்து பாத்தீங்கன்னா செலினியம் சல்பேட் இந்த மாதிரியான ஷாம்புயும் யூஸ் பண்ணி நீங்க குளிக்கலாம். அல்லது கீட்டகோனசோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு வடிவத்திலையும் வருது, நீங்க அதையும் உபயோகிக்கலாம். ஆனா பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல உறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்வைஸ் பண்றது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய கிரீம் தான். குறிப்பிட்டு இந்த ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. இந்த ஆன்டி ஃபங்கல்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எல்லா மெடிக்கல்லையுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமா ஈஸியா கிடைக்கக்கூடியது தான். இந்த கிரீம்ஸை வந்துட்டு நீங்க ரெகுலரா குறைஞ்சது ஒரு 15 இருந்து 30 நாளைக்கு அப்ளை பண்ணணும். 2 நாள் 3 நாள் அப்ளை பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அரிப்புத்தன்மை குறையும், சிவந்த தன்மை குறையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா குணமாகாது. சோ முற்றிலுமா குணமடையணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சது ஒரு 30 நாளைக்காவது இந்த கிரீமை காலை மாலை இரு நேரமும் அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணக்கூடிய இடத்தை வந்துட்டு ரொம்ப ட்ரையா வச்சுக்கணும். ஏன்னா ஈரப்பதம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சையோட பெருக்கத்துக்கு காரணமா இருக்கு. உங்களுடைய தோல் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உலர்ந்த நிலையில வச்சுக்கிட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். சோ நீங்க ஒவ்வொரு முறையும் குளித்து முடித்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டை வச்சு சுத்தமா உங்களுடைய தொடை இடுக்கு அக்கிள் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஒத்தி எடுத்துட்டீங்கன்னாவே பாதி பிரச்சனை சரியா போயிடும். அடுத்தது நீங்க உடுத்தக்கூடிய உள்ளாடைகளை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். அவங்க ஆன்டி ஃபங்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான ஈரப்பதத்தை வந்து தொடச்சி எடுத்துருவாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளாடையை வந்து சரியா காய வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய உள்ளாடைகளை வந்துட்டு கழிவறைகளை, அதாவது பாத்ரூம்ல தான் வாஷ் பண்றோம், அந்த இடத்துல காய போட்டுறோம். பெரும்பாலும் அது ஈரத்தோடையே காலையில அவசரமா அந்த உள்ளாடை எடுத்து போட்டுட்டு போறோம். சோ அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் உங்களுடைய பூஞ்சை பெருக்கத்தை அதிகப்படுத்துது. சோ நீங்க அந்த ஈரப்பதம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா உள்ளாடையை வந்துட்டு இன்னொருவர் உபயோகப்படுத்த கூடாது. ரெண்டாவது, அந்த உள்ளாடையில ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சூரிய ஒளி வெளிச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை காய போடணும். கண்டிப்பா ரூமுக்குள்ள நீங்க உங்களுடைய உள்ளாடையை காய வைக்க வேண்டாம். சரி, சூரிய ஒளியில காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா சன்லைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கக்கூடியது. சோ எந்த ஒரு பொருளையும் நீங்க ரொம்ப நேரத்துல சன்லைட்ல வச்சிருக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போகும். சோ நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய சன்லைட்டை உங்களுடைய துணிகளை வந்துட்டு காய போடுங்க. அது நீங்க துவட்டுற துண்டாகட்டும் அல்லது வந்து உள்ளாடைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் சன்லைட்ல காய போடுங்க. அடுத்தது, அந்த காய போடுற துணிமணிகளை வந்து பாத்தீங்கன்னா துவைக்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்க. டெட்டால் ஆகட்டும் அல்லது நீங்க ரொட்டீனா யூஸ் பண்ற கூட பவுடர் அல்லது சோப்பு இந்த மாதிரியான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதுல சுத்தமா அலசி அதுக்கப்புறம் அதை காய வச்சு உபயோகப்படுத்துங்க. ஸோ உள்ளாடையில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்க அதிகப்படியான கவனம் செலுத்தணும். அடுத்தது, உங்களுடைய உணவு பழக்கங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். இந்த பிரச்சனையில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கோஜமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரிப்பு தான். அதாவது அந்த அரிப்பு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அளவு நீங்க சொரிஞ்சா மட்டும்தான் சரியாகிற அளவுக்கு இருக்கக்கூடியும். ஸோ இந்த அரிப்பை நீங்க தவிர்க்கணும்னா எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து அரிப்பை அதிகப்படுத்துமோ அந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பா நீங்க உணவு பழக்கத்துல கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்திரிக்காய், கருவாடு, அதே மாதிரி எலுமிச்சை, புளி, இந்த 4 உணவுப் பொருட்களை முடிந்த அளவு இந்த பிரச்சனை இருக்கிற காலங்களில் மட்டுமாவது அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அரிப்பு அளவுக்கு அதிகமா இருக்காது. ஸோ நீங்க அரிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உணவுப் பொருட்களையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அல்லது அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகளையும் உபயோகிக்கலாம். சரி, இந்த படர்தாமரையை குணப்படுத்துறதுக்கு இயற்கையான வழிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. குப்பைமேனி தலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடல்ல தேய்ச்சி குளிப்பாட்டும் போது அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும், உங்களுடைய அரிப்பு தன்மையை குறைக்கும், அந்த படர்தாமரை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை கொண்டு வரும். ஸோ அதனாலதான் பெரும்பாலும் குப்பைமேனி தலையில மூலமா வந்து பாத்தீங்கன்னா உடல்ல பூசி ஒரு 15 நிமிடம் கழித்து குளிக்கும் போது பெரும்பாலான தோல் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நான் போன வீடியோலயே சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே பொருட்களை நீங்க இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ எலுமிச்சை பழம் ஆகட்டும், 2வது வந்து பாத்தீங்கன்னா வேப்பிள்ளை, 3வது வந்துட்டு அலோவேரா அதாவது கற்றாழை, இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனித்தனியாகவோ அல்லது இந்த 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு கூட நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வரலாம். நீங்க இரவு தூங்க போகும்போது இதை அப்ளை பண்ணிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துடலாம். இது அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்க பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டுல வந்து பாத்தீங்கன்னா பச்சை பூண்டை நல்லா
நல்லா நசுக்கிட்டு அதுல சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அதையும் அப்ளை பண்ணலாம். ஆனா ஒரு சிலருக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படர்தாமரை இருக்கிற இடத்துல வெடிப்போ அல்லது வந்துட்டு ஸ்கின் வந்து உங்களுக்கு சிவந்த நிலையில இருந்தா அதுல இருந்து எரிச்சல் ஏற்படலாம். அந்த சமயத்துல மட்டும் நீங்க அப்ளை பண்ணாதீங்க. சோ இந்த இயற்கையான முறைகளை கையாண்டும் நீங்க படர்தாமரையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். பட் படர்தாமரை முற்றிலுமா குணமாகணும் அப்படின்னா இந்த படர்தாமரை இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த படர்தாமரைக்கு அகேன்ஸ்டா ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ் யூஸ் பண்ணணும். குறைஞ்சது 15 இருந்து 30 நாட்களாவது யூஸ் பண்ணணும். மூணாவது காமனா எந்த பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடாது. உங்களுடைய படர்தாமரை குணமாகிற வரையிலும் நீங்க முழுக்க உங்களுடைய பொருட்களை யாரோடவும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாரும் யூஸ் பண்ற பொருட்களை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா படர்தாமரை பிரச்சனை உங்க உடல்ல இருந்து முற்றிலுமா நீங்கிறத நீங்க ஊர்ஜிதமா பார்க்க முடியும். சோ உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய பொடுகை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதையும் நீங்க கண்டிப்பா முற்றிலுமான ஒரு குணநிலைக்கு கொண்டு வர முடியும். சோ இது போல பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.